வணக்கம். கோவை மாவட்டம் வடக்கு தொகுதி சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து வரோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களாகவே பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் குடும்பமாக வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி இந்த ஒரு மாநாட்டை வந்து பெரிய லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் காரணம் தளபதி அப்படின்ற ஒரே ஒரு சொல் மட்டும்தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடைஞ்சல்கள் 5 கிலோமீட்டரில் இந்த மாநாட்டுக்கு இங்கே நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர்லாம் சுற்றி ஒரு 3-4 இடங்களுக்கு விட்டாங்க. கோச் அப்படின்ற வண்டிகள்லாம் 21 சீட்டு இருக்கிற வண்டிகள்லாம் ஒரு சைடாகவும் 50-55 சீட்டு இருக்கிற பஸ்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சுற்றி விட்டாங்க. 5 கிலோமீட்டரில் வர வேண்டிய இந்த மாநாட்டு திடலுக்கு நாங்கள் வர்றதுக்கே வந்து 30-35 கிலோமீட்டர் சுற்றி தான் இங்கே வந்தோம். இருந்தாலும் காலையிலிருந்து காத்திருந்து எங்கள் தளபதி அவர்கள் வந்து பேசினதுக்காக, அவர் பேசின இந்த ஸ்பீச்சுக்காக காத்திருந்தோம். அவர் வந்து அரசியல்ல மிக தெளிவா ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து வைக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி சிங்கம் அதுக்கு பசி எடுக்கும் பொழுது மட்டும்தான் சோ வரும். அது மாதிரிதான் அவர் இன்னைக்கு பேசியிருந்தாரு. இன்னைக்கு பேசினது வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு அரசியல் மாற்றத்துக்கான ஒரு அடித்தளமா அமையும்ன்றது நம்புறோம். கூட்டணி இல்லைங்கிற தெளிவா சொல்லிட்டாரு. தனியாக அது எந்த அளவுக்கு சாத்தியம்? கூட்டணி இல்ல அப்படின்றது ஏடிஎம்கே டிஎம்கே கூட தான் கூட்டணி இல்லைன்னாரு. சோ இன்னும் நிறைய சஸ்பென்ஸ்கள் இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது சஸ்பென்ஸ் வந்து காத்திருக்கின்றத அவர் சொல்லாம சொல்லியிருக்காருன்றத எங்க தரப்புல இருந்து நாங்க பாக்குறோம். சோ ஏடிஎம்கே டிஎம்கே மதசார்பின்மை கட்சின்னு சொல்றாங்க. மத பிளவுவாத கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் உடைச்சு என்ன கடைசி நேரத்தில் அரசியல் காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம்ன்றத அவர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. தளபதி இப்போ வந்து முழுக்க அரசியல் கட்சிக்காரங்களை நம்பி கட்சி ஆரம்பிக்க கிடையாது. அவர் முழுக்க நம்பி மக்களை மட்டுமே கூட்டணியை வச்சு மட்டும்தான் அவர் அரசியல் கட்சிக்கு வந்திருக்காருன்றத நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். அவரு கூட்டணி இல்ல அரசியல் கட்சிக்காரங்களோட தான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாரே தவிர மக்கள் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லல. ஏடிஎம்கே டிஎம்கே அடிச்சு 2024 தளபதி அவர்கள் தமிழக முதலமைச்சராக வருவான்றத இந்த நேரத்தில்